ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அரோரா வந்து நல்லாவே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட சேஞ்ச் எல்லாம் ஜென்யூனாக இருக்குது, யாரோட சேஞ்சஸ் எல்லாம் ஜென்யூனாக இல்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ வினோத், கம்ருதீன், பாருவோட சேஞ்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. சாண்ட்ராவோடது முன்னாடியே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஜென்யூனாக இருக்குங்கிற மாதிரி. ஸோ இவங்க அனலைஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே, கரெக்டு, ஓகே, அதெல்லாம் விடுங்க. கமருதீன் வந்து துஷாரை பற்றி சொல்லும் போது எதுக்கு முட்டு கொடுக்குறாங்க விஜய் டிவி டெலிவிஷன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. துஷார் போனதுக்கு இவங்க காரணம் இல்லைன்னு எதுக்கு சொல்லணும்? வாட்டர்மெலன் ஸ்டாரு வினோத்துக்கு சொன்னும் போது நீங்கள் அதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல. ஆனால் அரோரா துஷாருக்கு மட்டும் ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு டைமும் துஷாரை பற்றி பேசுனா இவங்க எதுக்கு அழுகுற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாங்க? எனக்கு அது கம்ப்ளீட் ஆக்டிங்காக தான் தெரியுது. ஏங்க, ஒருத்தன் ஹஸ்பண்டு வெளியே போனதுக்கே நம்ம ஆக்டிங்குன்னு சொன்னோம். இவங்க ஹஸ்பண்டும் இல்லை, லவ்வரும் இல்லை, ஃப்ரெண்டு மாதிரிங்கிறாங்க. என்னன்னே தெரில அந்த ரிலேஷனு. ரூட்டிங்குன்னு வேற சொல்கிறாங்க. நேற்று ஃப்ரைடே தேர்ஸ்டேலேருந்து, அதாவது ரியா வந்ததுலேருந்து துஷாருன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு அழுவாச்சி வரல, உடனே கம்ருதீன் ஒரு வார்த்தை துஷாருன்னு சொன்னோன்னே அழுவாச்சி வருதா? செம்ம நாடகமாக இருந்துச்சு. அந்த நாடகத்தை விட விஜய் சேதுபதி எதுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. என்ன மாதிரி நீங்களும் குழம்பி இருக்கீங்களா அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் மக்களே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.